பாரம்பரியமிக்க கர்நாடக இசையை வெகுஜன மக்களுக்கும் புரியும் விதமாக வரும் காலங்களில் இசைப்பணியை மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசின் பத்ம பூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பாடகி சுதா ரகுநாதன் தெரிவித்துள்ளார். 3 வயதில் ஆரம்பிக்கப்பட்ட உங்களது இசை பயணம் கலைமாமணி பத்மஸ்ரீ விருதுகளை கடந்து தற்போது பத்மபூஷன் விருதுக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களது மனநிலை எப்படி இருக்கிறது? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பறவையை பறக்கிற மாதிரி ஒரு உணர்வு. மனசு பின்னோக்கி ஓடிட்டுருக்கு. அதாவது கடந்த காலத்தில் என்னென்ன நம்ம தாண்டி வந்தோம், அதாவது ஒரு விருது கிடைக்கிறதுன்னு நமக்கு அது இறைவனோட அருள் கண்டிப்பாக. ஆனால் நம்மளுடைய உழைப்புன்றது அதில் கண்டிப்பாக ஒரு பெரிய அம்சம் அது. ஸோ அந்த பயணத்தை நான் பின்னோக்கி இரவு முழுக்க அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ இது இசைத்துறையில் பல்வேறு முயற்சிகளையும் தொடர்ந்து செய்துட்டு வர நீங்கள் இப்போது இந்த இலக்கை அடைந்த பிறகு என்ன மாதிரி இசைத்துறைக்கு உங்களது பங்களிப்பு எப்படி இருக்கணும் இந்த வருங்காலத்தில் அப்படின்றத தான் பிளான் பண்ணியிருக்கீங்களா? புதுசாக ஏதாவது கொண்டு வர திட்டமிட்டிருக்கீங்களா? மத்திய அரசின் இந்த விருது கிடைத்ததற்கு அரசிற்கு என்னுடைய நன்றி. இந்த விருது எனக்கு கிடைச்சதா நான் நினைக்கல. அதாவது எங்களுடைய இசை உலகம், எங்களுடைய இசை ஃபேமிலின்னு சொல்லுவோம், மொத்தத்துக்கு அதுமே கிடைச்ச மாதிரி தான் இது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரே சமயத்தில் கிடைக்க முடியாது. யாராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அந்த ரெப்ரசன்டேட்டிவ் இந்த வருஷம் கடவுள் புண்ணியத்தில் நானாக இருக்கேன். என்ன இசைத்துறையில் இன்னும் என்ன செய்யணும்னு எனக்கு நிறைய கனவுகள் இருக்குது. இனிமே தான் பொறுப்பு ஜாஸ்தியாகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இனிமே தான் கடமைகளும் ஜாஸ்தியாகுது. கடந்த காலத்தில் என்ன செஞ்சோமோ அதை விட இன்னும் டபுள் மடங்கு இப்போ நம்ம செய்யணும். அஃப்கோர்ஸ் இசையை நம்ம கர்நாடக இசையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் எப்படி எளிமையாக்க முடியும் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்குற கேள்வி. அந்த மக்களுக்கு போய் மாஸுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் என்னென்ன சின்ன மாறுதல்கள் செய்ய முடியுமோ கண்டிப்பாக அதை நான் செய்வேன்.